என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளில் சேனையை லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றது என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகுவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்கிறதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் வெள்ளத்தை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாதர், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Hallelujah. Today our key words is verse 31. By they who wait for the Lord shall renew their strength. They shall mount up with the wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Hallelujah. Hallelujah. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, இந்த காலை வேலை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, சந்தோஷத்தோடும் இந்த வசனம் சொன்ன பிரகாரமாக கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, நீர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர், ஒவ்வொரு உட்கார்தலும் எழுந்தலும் கூட நீ அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வல்லமையின் தேவன், நீர் பரிசுத்தர். உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்து இதோ இந்த வசனத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வசனமாகிறது ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயமும் கர்த்தாவை உணரடைந்து இதோ கர்த்தாவே ஒரு விடுதலை வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, ஜெபம் முடியும் வரையிலும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில என்னோடு இணைந்திருக்கும் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷப்படுங்க. இன்னொரு நாளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். நமக்கு சற்று முன்பாக படித்த விதமாக வேதம் சொல்லுகிறது, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லையா. அவ்வளவு ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நான் ஜெபிக்கவிருக்கிறேன், உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கவிருக்கிறேன். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு மனமிறங்கி இரக்கம் புரிந்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே நாம் படித்த வசனமானது அதனுடைய இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் 31வது வசனம். ஏசாயா 40:31 பரிசுத்த வேதாகமத்தில் வசனம் நாம் படித்த விதமாக இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆகவே அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்ற அர்த்தம் என்ன? கர்த்தருக்குள்ளாக எப்படி நாம் பலப்படுவது, எப்படி நாம் காத்திருப்பது? அநேக வேளைகளிலே நாம் இவைகளை நோக்கி சிந்திக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களுடைய பலன் எங்கே இருக்கிறது என்றால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதில் தான் உங்களுடைய பலன் இருக்கிறது. தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே. தேவனோடு இருக்கிற உறவை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே. வேத வாசிப்பை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே. குடும்ப ஜெபத்தையும் தனிப்பட்ட ரீதியிலும் பிதாவோடும் இதோ உங்களுடைய உறவை இதோ
நீங்கள் இணைத்துக் கொள்ளும்படிக்காக இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் இது ஆலோசனையாக இல்லை, இது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைவுறுத்துகிறேன். அப்பொழுதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் இருந்து ஒரு பலன், அவைகளை தாண்டி செல்லுகிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் இவைகளில் நாம் படிக்கும் பொழுது அவர்கள் சட்டைகளை அழித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாதவர்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக காரியங்களை அவ்வளவு நிவர்த்தியாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார். அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவரும் ஒரு போதும் கைவிடப்படுவதில்லை. உங்கள் பலவீனங்களை அவர் தாங்கி உங்களுக்கு பலனை கொடுத்து, நீங்கள் தேவனோடு இருக்கும்போது பலனை நீங்கள் அதிகமாக அணைந்து உங்கள் ஜெபத்திலே வேத வசனத்திலே நீங்கள் ஆணித்தரமாக அதிலே வேரூன்றி நின்று கர்த்தருக்காக காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது இதோ உங்கள் அவரை தூக்கி எடுத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. A very good morning to everyone. I just explained the word Isaiah 40 chapter 40 verse 31. As he said, our strength shall be renewed when we are waiting upon the Lord. Hallelujah. And the Bible says our strength will get back like eagle's strength. Hallelujah. So that my advice, and for all the Christians who are listening to this prayer, don't worry, there are God for you. Spend your more time within prayer, spend your time in Bible words, spend your time the family prayer. Make our relationship with God is so stronger and be closer more and more to God. God will never forsake us. Hallelujah. He is there for us. He is watching and everything day and night. His eyes upon us. Hallelujah. Therefore, I encourage you Christians this moment, be close to God. Be with the community, close with the church. Hallelujah. Never run away from all these things. Our God is the mighty God. He will lead you, He will guide you, He will bless you. ஓகே, இந்த நாளில் ஒரு சின்ன கதையை உங்களோட நான் படித்த இந்த கதை எனக்கு மிகவும் வியப்பை கொடுத்தது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆசையாக இருக்கிறேன். இந்த கதையானது இப்படி: ஒரு நாள் ஒரு மனிதர் காடியை ஓட்டிக்கொண்டு தன்னுடைய பாதையிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த காடி நின்று விட்ட பிறகு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இந்த காடியில் இல்லையே, இந்த காடியில் இல்லாதபடியால் ஏன் இது திடீர் என்று இப்படி வழியில் நின்று விட்டது என்று சொல்லி சிறிது வருத்தத்தோடு காடியை விட்டு இறங்கி அவர் முன்பாக சென்று அந்த இன்ஜின் பாட்டை திறந்து அது உள்ளே வந்துட்டு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் சரியாக இருக்கிறதே, பின்பு ஏன் இந்த காடி இப்படி நின்றது என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு நின்று என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறார். அந்த வழியாக இன்னொரு நபர் தன் காடியிலே வருகிறார். அவருடைய அந்த காடியை நிறுத்திவிட்டு இந்த நபரிடம் சென்று, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதன், மிகவும் நன்றி, தயவாக உதவுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த உதவி செய்த வந்த நபர் அந்த காடியில் உள்ள திறந்து பார்த்து அந்த மற்ற பகுதிகள், என்ஜின் பகுதியெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது போய் உங்கள் காடியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி, அந்த காடியின் பெயரை ஃபார்ட் காடி அவர் ஓட்டுகிறதுனாலே நீங்கள் இப்பொழுது போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்று அவர் சொன்னார். அவர் ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த காடி அது ஸ்டார்ட் பண்ணி கொண்டது. ஸ்டார்ட் பண்ண பிறகு இவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் பார்த்தபோது எந்த பழுதும் இதில் காணப்படவில்லையே, எப்படி திடீரென்று இந்த மனிதன் செய்த பிறகு இந்த காடி சரியாக இயங்க ஆரம்பிக்கிறது என்று அவர் சிந்தித்து கொண்டே, எனக்கு உதவி செய்ததுக்காக மிகவும் நன்றி, உங்களுடைய பெயரை கூறுகிறீர்களா அப்படி என்று அவர் கேட்கிறார். அவர் பெயரை கேட்கும்போது இந்த மனிதன் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் ஹென்ரி ஃபார்ட் அப்படி என்று சொல்லுகிறார். அவருக்கு மிகவும் ஆச்சரியம். ஏன் என்று கேட்டால், அந்த காடியை இந்த
மார்க்கெட்டிங்க்கு கொண்டு வந்தவரே அவர் தானா. ஆகவே அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர் யோசித்துக் கொள்கிறார், இந்த காடியை உண்டாக்கினவருக்கு தான், உருவாக்கினவருக்கு தான் இந்த காடியை பற்றி தெரியும் என்று சொல்லி அங்கு திட்டவட்டமாக அழுத்தமாக வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஒரு விஷயம் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்கு சில வேலைகளே நம்ம இருதயத்தில் உள்ள காரியங்கள், ஏன் இந்த காரியங்கள் நடக்கிறது, நாம் ஏன் இதை கடந்து போகிறோம், எப்படி இதை மேற்கொள்வது என்று சொல்லி நமக்கு திகைப்பு, நமக்கு தெரியாது, நான் சரியாக நடக்கிறேனே, நான் சரியாக நிற்கிறேனே என்று சொல்லி தான் நம்முடைய இருதயமும் சிந்தையும் கலந்து பேசும். ஆனாலும் நம்மை படைத்த கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம எப்படி அந்த குயவன் கையில் உள்ள அந்த களிமண்ணை வணைந்து எடுத்து ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்குகிறது கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. காரணம், அவர் நம்மை படைத்தார், அவருக்கு தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற திசை, அது சரியாக எப்படி திருத்துவது, நம்மையும் எப்படி மாற்றுவது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலையிலே இந்த உற்சாகமாக உங்களோடு கூட நான் இந்த பகுதியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் நம்புங்கள், உங்களை கொண்டு உங்களை சரி பண்ண, உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். படைத்த இறைவன் ஒருவனுக்கே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நன்றாக தெரியும். Hallelujah. Today I'm going to share a word of God, a morning devotional that I have read from a book of testimony. It's very inspiring me. Today I'm going to share with you, as stated in Isaiah 40:31. There is something happens which it's an exhilarating experience to live in this new life. However, with Christ inside us, enabling us to live in it, a man was riding alone in his fort. Suddenly something went wrong. He got out and locked the engine. And he looked at the engine as well. But he couldn't find nothing wrong. As he stood there, another car came in sight. And he waved it down to ask for the help. Out of the brand new Lincoln stepped a tall, friendly man who asked, "Well, what is the trouble?" "I cannot get this Ford to move," was the reply. The stranger made a few adjustments under the hood and then he said, "Now start the car." When the motor started, its grateful owner introduced himself and then asked, "What is your name, sir?" "My name," answered a stranger, "is Henry Ford." So, the one who made the Ford knew how to make it run. God made you and me, and He alone knows how to run your life and mine. We could make a complete rig out of our life without Christ. When He is at the control, all goes well. Without Him, we can't do nothing. Hallelujah. I believe this sharing will encourage you. So I'll pray, Lord, so often forget to give you a complete control and I fail. Teach us to rely completely on you for our strength and our needs, Lord. And whoever listening to this prayer and a devotional this morning, Lord, give them a strength of Father. Let them surrender their life unto you. You are our potter, Lord Father. You lead them. You know their life. You know their struggles. And you know everything, O Lord Father. Build them up, O Lord Father. Be courage for them, O Lord. You are the God who are listening. You are God who are answering our prayer. And you create us, O Lord. And you know our mind, our heart, O Lord Father. This morning, those who are listening to this prayer, may a special your grace and come upon them. Let the miracles happen in their life today itself, O Lord Father. In Jesus' name I pray. Amen. Thank you so much. வாருங்கள், நாம் வழக்கம் போல நம்ம தேசத்துக்காக ஜெபித்து நம் மற்ற காரியங்களுக்காக நாம் கடந்து செல்லுவோம். பிதாவே, இந்த ஒரு தேசத்தை எங்களுக்கு நீர் கொடுத்துறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த மலேசியா தேசத்தை முழுவதுமாக கர்த்தாவே எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த தேசம் பாதுகாக்கப்படவும், இயேசுவின் நாமத்திலே இந்த சிலாங்கூர் மாநிலமானது ஆண்டவரே இதோ இந்த COVID-19 அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே இந்த COVID-19 வைரஸை நாங்கள்
அவர்கள் செயலிழந்து போக பண்ண கட்டளை இடுகிறோம். இதோ இந்த ஸ்லாங்கூர் மாநிலமானது முழுவதுமாக இந்த COVID-19 தொத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தாவே இயேசுவை நாமத்தில் நாங்கள் கட்டளையிட்டு இதோ அந்த கிருமிகள் யாகும் சாகும்படிக்காக நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த கிருமி தொத்துக்களை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் இந்த கிருமி தொத்திலிருந்து விடுதலை ஆகி ஆண்டவரே சுகம் பெற்று ஆண்டவரே தங்கள் குடும்பங்களுக்கு திரும்புவார்களாக இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. இந்த நாட்கள் நீடிக்காதபடிக்கு நாங்கள் தடை பண்ணி போடுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. எங்கள் தேசத்தின் மக்கள் கர்த்தாவே மறுபடியுமாக ஆண்டவரே இதோ இந்த வெளிச்சத்துக்குள்ள பிரவேசித்து இந்த தேசம் எப்படி முன்பாக இருந்ததோ இந்த COVID-19 முற்றிலுமாக விடுதலை பெற்று நல்ல சுவாசத்தை இந்த தேசத்திலே தேவன் கொடுத்து நல்ல காற்றாலைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த தேசத்தை சுத்திகரிக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிதோ கர்த்தாவே பொருளாதார நிலைமை மறுபடியுமாக திரும்பும்படிக்காகவும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இதோ இந்த தேசத்தின் பிரதமரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ராஜாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அரசாங்கத்தில் உள்ளவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் மக்களுடைய இதோ ஆண்டவரே நீதிக்கு தக்கதாய் மற்றவர்களுடைய தேவைகளை யோசித்து சிந்தித்து ஆண்டவரே தெய்வ ஞானத்தை படி இவர்கள் செயல்படும்படிக்காக உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீதியாய் நடக்கிற இதோ தலைவர்களை ஆண்டவரே நிலைத்திருக்கும்படிக்காக கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அரசாங்கத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதில் பணிப்பொருட்களை ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொடுங்க. எல்லாரும் ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிந்து இதோ கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களாக ஆண்டவரே இந்த நாட்களிலே தங்களுடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்பிய ஆண்டவரே இதோ தங்கள் வழிகளை விட்டு இதோ கர்த்தரை தேடும்படிக்காக தேவனை நோக்கி பார்க்கும்படிக்காக அந்த காலை வேளையிலே ஆண்டவரே இதோ உம்முடைய சமூகத்துக்கு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இவர்கள் தேர்ந்து பேசும் பொழுதும் எல்லா மக்களுக்கு சாதகமாகவும் ஆண்டவரே சுயநலம் இல்லாமல் ஆண்டவரே சகலத்தையும் நீதியாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே மற்ற இனத்தவர்களுக்காகவும் மற்ற தேசத்திலிருந்து வந்து இங்கு குடியேறினவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளை பிரிந்து கணவன் மனைவி இதோ பிரிக்கப்பட்டு குடும்பங்களை பிரிந்து இருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன். அவர்கள் இந்தியா தேசத்தில் வந்தவர்களாக இருக்கலாம், பிலிப்பினோ தேசத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம், இந்தோனேஷியா தேசத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே. எந்த தேசத்தில் அவர்கள் எங்கள் தேசத்துக்கு வந்திருந்தாலும் ஆண்டவரே ஒருவேளை இந்த கோவிட் வைரஸினால் தடைப்பட்டிருக்குமானால் அவர்கள் தேசங்களுக்கு செல்லுவதற்கு கர்த்தர் கூடிய சீக்கிரமாக இந்த தடைகளை உடைத்து தகப்பனே இவர்கள் குடும்பங்களை இவர்களை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு வழியை திறந்து கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே இவர்கள் வழிகள் எல்லாம் இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இறுதி இருக்கிற பலவீனங்கள் மாறும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு புது பலன் இருதயத்துக்குள்ளே வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிந்தையிலே புது பலன் வரும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்தை இவர்களுக்காக நான் ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Lord, I especially pray for our nation, Lord Father. Be with our nation. We bless our Prime Minister. We bless our government sectors, leaders, Lord Father. Give them a divine knowledge and a wisdom to run this country, Father. And Lord, we surrender all our economical status in your hand, Father. Let it get back, Father. Lord, let this nation free from the COVID-19 virus. We paralyze the virus in the name of Jesus. Especially, I pray for all the foreigners who are living in this Malaysia, as well our Malaysians who are living in foreign country. We pray for the Singapore, Lord Father. Many of them are separated from the family. Husband and wife are separated, Lord. Children and parents are separated, Lord. Lord, I pray for them in the name of Jesus. May this situation be changed miraculously and let them meet their family. At this moment, Lord, if they are heart is be dismayed, Father, if they are in really struggle, Lord Father, they are in sadness, Lord, give them a courage to overcome their sadness. This morning, Lord, may your word will make them, give them a strength, Father, a good strength in their mind, Lord Father. Lord, their problem going to solve in a while, Lord Father. Miraculously, God, meet them, Lord Father. In Jesus' name, I pray, Father, whoever listening to this prayer, may Lord do miracles in their life, Lord Father. Give them a strength, Father. Let your grace come upon them, Lord. Heal them, Lord Father. In Jesus' name, I especially pray for those who are listening to this prayer. Amen. Hallelujah. பிரியமானவர்களே,
நாம் கொஞ்சம் முன்பாக கேட்ட கதையின் பிரகாரமாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பயணம் செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை வேலை இடத்துல இருக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தேசம் முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக இந்த அழுத்தத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வேதனையிலிருந்து வெளிப்பட உங்களால் முடியும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு நிச்சயமாக உண்டு. நம்மை படைத்த கடத்திலே நீங்கள் முற்றிலுமாக ஒப்படைத்து விடுங்கள். இதோ உங்கள் சிந்தையும் உங்கள் இருதயத்தையும் சரி பண்ணவும், உங்க வாழ்க்கையை சரி பண்ணவும் அவர் ஒருவரே சகலத்தையும் பிரச்சனையும் மீட்டு உங்களை கொடுக்கவும் வல்லமை படைத்தவர். இந்த காலகட்டத்திலே அநேக பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். நமக்கு தெரிந்த விதமாக நம்முடைய தேசத்திலே அநேக பேர் பொருளாதார பிரச்சனையாலே இந்த முடிவுகளை எடுப்பதை நாம் கண்டிருக்கிறோம். நான் உங்களுக்காக சொல்லுகிறேன், நீங்கள் அந்த முடிவை எடுக்காதிருங்கள். இந்த நாளிலே நாம் படித்த வேத வசனத்தின் பிரகாரமாக உங்களுடைய உயிர் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உங்களை கொண்டு அநேக காரியங்கள், உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு இதோ திட்டங்களை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உயிரை பறித்துக் கொள்வதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சிந்தையிலே அழுத்தத்திலே இருப்பீர்களால் இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வாராக. இதோ உங்களை படைத்த கடவுளிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்களை படைத்த தேவனிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். Hallelujah. Don't come to that point that you can't stand in your own feet. These whole world are going into really trouble and depression. But however, there is a God for you, is watching at you. To take away your life is not a good decision. Every problems there is a solution. And this morning, who are listening to this prayer, kindly encourage them, those who are deeply depressed. Suicidal is not the complete decision will help you in your life. You are so unique and you are so special in the eyes of God. Believe that God is having a great life for you. Hallelujah. Our life is not belongs to us. Our life is belongs to God. He is the one got all the authority on you. And I challenge you, you believe in Jesus, He will lead you into the right pathway. Jesus' name I pray. Lord, this morning, Father, there are people who are listening to this prayer. If they are in deep depression, Lord Father, if they are in a confusion mind, oh Lord, in Jesus' name, let them get free from their mind, oh Lord Father. Save their life, oh Lord Father. There are miracles waiting for them, oh Lord Jesus. Hallelujah. They are unique and they are special in the eyes of you, oh Lord Father. You are the one create them, oh Lord Father. Meet them, oh Lord Father. Who are they? I don't know, Lord, but you are watching every single of them. I pray for all the patients in the hospital. I pray for those who are in traveling, oh Lord. Be with them. Be with them, O Lord Father. Heal them, O Lord Father. Let them be safe, reach their home after work, O Lord Father. Send your angels to guide them, O Lord. In Jesus Christ's name I pray this morning. I bless them, O Lord Father. Amen. பிதாவே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை ஆண்டவரே வேலையிலே இருக்கலாம், ஒருவேளை இந்த நாளிலே யாராவது என்னோடு பேச மாட்டார்களா என்று சொல்லி நினைவிலே இருக்கலாம், என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதா என்று சொல்லி மன சிந்தையிலே இருக்கலாம், நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட இருக்கலாம். இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி, கர்த்தருக்குள் காத்திருப்பவர்கள் புது பலனை அடைவார்கள் என்று சொல்லி, ஆகவே புது பலனை இவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்காக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை இவர்கள் வேலை பணிபுரியில் இருப்பார்களானால் இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன்.
இவர்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடையும்படிக்காக நான் இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இவர்களுடைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அவங்க பொருளாதார பிரச்சனை சந்திக்கப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடைய தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும், பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோடு தேவனே, இது போன்ற பாதுகாப்புக்கார இந்த தேசத்தின் மேலே இருக்கும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேலைக்கு போகும்போதும் வீடு திரும்பும் போதும் ஆண்டவர்களே, இவர்கள் இதோ கர்த்தாவே காப்பாற்றப்பட்டு ஆண்டவரே இவர்கள் வீடு திரும்பும்படிக்காக நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக வியாதியிலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நான் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். உங்கள் வியாதி சுகமடையும்படிக்காக இயேசுவின் நாமத்திலே நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் சுகமடைவீர்களாக, உங்கள் தேவைகள் இந்த நாளிலே சந்திக்கப்படுவதாக. அப்பா, இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு முதியோரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இது ஒவ்வொரு முதியோர் இல்லத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன் சென்டரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கஷ்டப்படுகிற ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் இதோ கர்த்தாவே சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லாதபடிக்கு இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலே தேவன் ஒரு சமாதானத்தை இந்த குடும்பத்திலே கர்த்தர் கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Lord, I bless all the people who are listening to pray this prayer this early morning, and miracles are waiting for them. Bless them, our Lord Father. Miraculously, our Lord, meet their needs in the name of Jesus. Lord, I surrender every one of them in your feet, Lord. You take control. பிதாவே, உடைய சமூகத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் கையிட்டு செவர்கள் வெளிகளுக்கு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you for joining with me. God bless you and God love you so much. Have a blessed day. See you tomorrow. Bye-bye.